தாழ்ச்சி என்ற பண்பானது திருமுழுக்கு யோவானை உயர்ந்தவராக மாற்றுகின்றது. தான் யார் என்று அறிந்து கொள்கின்றார். இயேசு யார் என்று அறிந்து கொண்டிருந்தார். ஆகையினால் தாழ்ச்சி அவரை உயர்த்தியது. நாம் பெரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே இயேசுவை பார்க்கும் பொழுது நம் சகோதரர்களின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். திருமுழுக்கு தூய்மை செய்யும் ஒரு கருவி. மண்கலந்த யோர்தான் நீரானது இயேசு மேல் ஊற்றப்படுகின்றது. தூய ஆவியார் பரிசுத்த விதமாக அவரை தூய்மை செய்கின்றார். ஆன்மீக தூய்மை செய்கின்ற ஒரு கருவியாக திருமுழுக்கிலே அந்த நீரை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். உலக பொருட்களிலிருந்து விடுபட நாம் விண்ணகத்தை நோக்க வேண்டும். விண்ணகத்தின் குரலை கேட்க வேண்டும். இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொன்ன இறைவன் வார்த்தையை உலக பிடிப்பிலிருந்து நம்மை விடுதலை தரும். விண்ணக வாழ்வை நோக்கி நம்மை வழிநடத்தும். ஆண்டவரை, உமது திருமுழுக்கு வழியாக எங்களை ஆசீர்வதித்திருக்கின்ற எங்கள் திருமுழுக்கு உமக்கு உகந்ததாக இருப்பதாக.